ஒரு புடவை வந்து நீங்க ஒரு முறை கட்டுறது தான் வாங்குறீங்களா? இல்ல என்கிட்ட இருக்குது நான் வாங்குறேன். பணமே உங்ககிட்ட 600 ஷர்ட் இருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. ஒரே பொருளை ஒரே அசசரிஸ் அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளை தொடர்ச்சியாகவே வாங்கி கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம், அது தவறு வேண்டாம் நல்லதல்ல என்று சொல்லுகிறவர்கள் இன்னொரு பக்கம். ஜும்காஸ் நிறைய வாங்குவேன், அப்புறம் வந்து கூலர்ஸ் நிறைய வாங்குவேன். ரொம்ப செலவாகும், பரவாயில்லையா? கொஞ்சபட்சம் ஒரு 500 கூலர்ஸ் வச்சிருக்கேன். ஜும்காஸ் வந்து ஒரு 1000 இருக்கும். அப்ப நீ வேற வேலையே பாக்குறது இல்ல. இல்ல சார், இப்போ ஒரு பெயிண்ட் பண்றதுக்கு ஒரு 5 பிரஷ் போதும். ஆனா 150 பிரஷ் நான் வச்சிருப்பேன் அந்த இடத்துல. ஓ மை காட். புடவை என்ன ஒரு 500-600க்கு மேலேயே இருக்கு. நான் எண்ணவே இல்லை. இவளுக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்கறதுக்காகவே நீ வேலைக்கு போகணும் போல் இருக்கே. அதுக்கு மேட்சிங்கா ஹேண்ட் பேக் இருக்கும், அதுக்கு மேட்சிங்கா ஸ்லிப்பர் இருக்கும், அதுக்கு மேட்சிங்கா ஆக்சசரிஸ் இருக்கும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா? காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். மை காட், என்ன லெவல் சார், என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். ஹேர் கிளிப்ஸ் வந்து ஒரு 100 மேல இருக்கும். இது வந்து என்கிட்ட ஒரு 300 பிளஸ் இருக்கு. என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பென் வந்து இட்ஸ் அண்ட் சில்வர் அண்ட் கோல்ட் பென். வெள்ளியால் செய்யப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட பென். என்னால முடியலடா. 100க்கு மேல அப்பர் Dresses வச்சிருக்கேன். இயர்போன்ஸ்ல ஒரு 20 வச்சிருக்கேன். மச்சான் யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கறானுங்க? அந்த இயரிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வாங்குவேன். 300 பிளஸ் இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் சொன்னப்பறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அது அவமானமா ஃபீல் ஆகுது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இவ்ளோ ஹேண்ட்பேக்ஸ் ஆக்சுவலி எதுக்கு? அது ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான் தாட். இவ்ளோ வச்சு என்ன பண்ண போறாங்க? உன்னை படைச்ச கடவுள் மாட்டான்னு வச்சுக்க, அவனையும் பிடிச்சி ஜெயில போடுவான்டா. ஏன் வச்சிருக்க கூடாது? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்குறேன். எனக்கு உரிமை இருக்கு. என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. ஒரு புடவை வந்து நீங்க ஒரு முறை கட்டுறது தான் வாங்குறீங்களா? ஜென்ரலா ஒரு முறை, ரொம்ப பிடிச்சா 2 தரம். அதுக்கு மேல நான் கட்டினது ரொம்ப கம்மி. இது டூ மச். இது டூ மச். எது உங்க லைஃப்ல எது இவங்களுக்கு பிடிபடல? நல்ல क्वेश्चन. பீங் கலர்ஃபுல். டெய்லியும் ஒரு கலர்ல இருக்கீங்களா? என்ன விஷயம்? டெய்லியும் புதுசா இருந்தாதான் என்ன தப்பு? அப்படிங்கற நாங்க கலர்ஃபுல்லா இருக்கோம், ஆனா கலரோட ஃபேமிலிஸோட இருக்கணும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுதான் விஷயமே. நான் சொல்றேன், எப்படா தானா வரணும். எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்க பண்ணிக்கிறோம், எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்க மாத்திக்கிறோம். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். டீல ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. நமக்கு கிஃப்ட் கொடுத்துட்டா என்ன? why can't we love ourselves first? இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு நாங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். பட் அவங்க அளவுக்கு நாங்க எங்களுக்கு செஞ்சுக்கிறது இல்லை. எங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நாங்க அதை செஞ்சுக்கிறோம். சென்டிமெண்ட் ஆஃப் பண்றாங்க. இப்ப பயங்கரமா லவ்னு சொல்றீங்களே, ஒரு பையன் உங்களை அப்படி இதே மாதிரி லவ் பண்ணா எப்படி இருக்கும்? எப்பா நல்ல யோசனை பண்ணி சொல்லு. I'll be happy. எப்படி? you will feel toxic. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்துல இருக்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுதான் தொழுது. அவஸ்தைப்பட்டுடா சாரி. ஒரு மாதிரி டார்ச்சரா இருக்கும். டார்ச்சரா இருக்கும். என்னமோ சைக்கோ மாதிரி பண்றாங்க. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. அப்ப உங்களை இந்த அளவு நீங்க லவ் பண்றது டாக்ஸிக்கா இல்லையா? எப்படி பிடிச்ச பாத்தேளா? பாத்தேளா எப்படி பிடிச்ச பாத்தேளா? செல்ஃப் லவ் பண்றவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து நம்ம மேல அந்த லவ் போட்டா திணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் நம்மளுக்கு ஆப்போசிட் பர்சனும் அவனை செல்ஃப் லவ் பண்ணி அப்புறம் அந்த வைப் கனெக்ட் ஆகும்ல. Draw the match. 2 பேரும் தனித்தனியா லவ் பண்ணிக்கிறது இதெல்லாம் புதுசா இருக்குல்ல? எஸ் எஸ். எனக்கு பிடிச்ச விஷயங்களை என்ன சில பேர் செய்ய விடல, அதனால அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை அவ செய்யட்டும். ஃபீல் பண்ணாங்க, கொஞ்சம் இருங்க நீங்க. அந்த கட்டுப்பாடு எனக்கு சந்தோஷத்தை தருதுன்னா நான் ஏன் செய்யக்கூடாது? எப்படிப்பா அப்படி எல்லாம் கவலை எல்லா மனுஷனுக்கும் வரும். கவலை வர்ற மனுஷன் பூரா 500 ஜிமிக்கியும் 500 150 பிரஷ்மா வாங்குறான். அப்செட்டா இருக்குதுன்னா ஏன் இப்படி ஆச்சு, இதை ஏன் பண்ணோம், அதை உட்கார்ந்து யோசிக்கிறதை விட வெளியே கிளம்பி போவோம், 2 பொருளை பார்த்தா வாங்கணுமா வந்தோமா, இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டு பார்த்து கண்ணாடி பார்க்கும்போது எனக்கு அது மாறி போயிடும். எனக்கு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எங்கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு மனோநிலை. யூ ஆர் ரைட். உங்ககிட்ட 600 ஷர்ட் இருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. நீங்க கொஞ்சம் மூடலாம் வாயா. உங்ககிட்ட 10 ஷர்ட் இருக்கு, அப்ப உங்களுக்கு என்ன பார்க்க கோவம் வருது? சில்லி மாதிரி பேசாதப்பா. என்கிட்ட இருக்குது, நான் வாங்குறேன். ரொம்ப பீத்திக்காத. இப்ப திடீர்னு நான் சம்பாரிச்சிட்டேன், நான் பண்ணுவேன், அதெல்லாம் நீ கேட்க கூடாது அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியல. நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார். இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஒருத்தங்க பண்றாங்கன்னா அது அப்படியே இப்போ நம்ம பண்றோம்னா நமக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. பட் இவங்க சொல்ற மாதிரி நம்மள பார்த்து 4 பேர் இன்ஸ்பயர் ஆக கூடாது. ஸ்டாப் பண்ணணும் இதை.
என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை. உண்மையிலே கிரேட் நீங்களாம்.